சென்ட்ரல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 காலியிடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஐடிஐ படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15/8/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பெரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், சரிங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இது மெனுன்னு இருக்குது இல்லைங்களா? அந்த மெனுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 இயர் 2024-2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு அப்ளைன்றது இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணவே இப்படி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து விட்ட போய்க்கலாம். அப்படி இல்லைனா கிளிக் இயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? நியூ ரிஜிஸ்டர்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜுக்கு நீங்கள் போயிடலாம், சரிங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணவே இது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அந்த கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அதாவது சீஃப் மேனேஜர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்க்காக உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15/8/2024 அன்றைக்கி 17 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி RRC/CR இந்த வெப்சைட்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக அதாவது ஷார்ட் டெஸ்ட் பண்ணி உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு எக்ஸாமு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது மெட்ரிகுலேஷனில் 50% மார்க் இருக்கணும், ITI மார்க்கும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ITI படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்டேஷனில் உங்களுக்கு இது இருக்குது, ஜாப் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்பை செல்லாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டரில் 182 வேக்கன்சி இருக்குது, வெல்டரில் 6 வேக்கன்சி இருக்குது, கார்பரேட்டரில் 28 வேக்கன்சி இருக்குது, பெயிண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வேக்கன்சி இருக்குது, டைலரில் 18 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக இந்த இடத்துக்கு மட்டும் 258 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ITI படிச்சிருந்தாவே போதும், அதாவது மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு ITI படிச்சிருந்தாவே போதும். இந்த கல்யாணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிஷியனில் 11 வேக்கன்சி இருக்குது, மெஷினிஸ்ட்டு 1 வேக்கன்சி இருக்குது, வெல்டரில் 1 வேக்கன்சி இருக்குது. இந்த அசிஸ்டண்ட்டு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்லேருந்து டோட்டலாக 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கரூலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 60 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனில் 24 வேக்கன்சியும், மெட்ரிக் டீசலில் பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சியும் இருக்குது. மும்பை செல்லாரில் அதாவது ஃபிட்டரில் 42 வேக்கன்சி, டர்னரில் 10 வேக்கன்சி இருக்குது. வெல்டர், கேஸ் ஏஜென்சி, அதாவது கேஸ் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேக்கன்சி இருக்குது. எலக்ட்ரிஷியனில் 42 வேக்கன்சி, மெஷினிஸ்ட்டு 5 வேக்கன்சி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 124 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கரூரில் பார்த்தீங்கன்னா DEEE, அதாவது WEக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 192 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்காக உங்களுக்கு டோட்டலாக 303 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப்ஸ் மட்டுமே உங்களுக்கு 303 வேக்கன்சி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கு 547 வேக்கன்சி, அதாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துக்கு உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஜாபாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 60 வேக்கன்சி இருக்குது. வேர்ல்டு டிப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
122 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 80 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரயில்வே லூப்பில் வந்து 80 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் லோக்கல் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 118 வேகன்சி இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் சரி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வெரிஃபை இதிலே கொடுத்துருக்காங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 24 வயசு இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பேராட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சின்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, அதாவது சர்வீஸில் பசங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து 100 rupees பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்கும் ஃப்ரீயெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயோடேட்டாலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆகணும். இதில் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு 7,000 பெர் மந்த் வந்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற அலவன்ஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்குற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயிலெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு படித்து பார்த்தாவே என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக இதில் தெரியும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதில் எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ பாஸ் அண்ட் ட்ரேட் மெட்ரிகுலேஷன் எலிஜிபிள் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு டேரெக்டாக ஐடிஐ படித்தாலும் சரி, ஐடிஐ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இவங்க வந்து நீங்கள் ட்ரைனிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பாருங்கள், 1 இயர் மேக்ஸிமம் 1 இயர் இருந்தாவே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் மற்ற நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க செக்டர் கார்டுக்காக உங்களுக்கு செக்டர் கார்டு கோட்டாக்காக உங்களுக்கு விட்டுருக்காங்க. இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.